योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरुराय. ஒரு இனிய பிரகாசமான காலை பொழுது மிக மங்களமாய் விடிந்திருக்கிறது. பகவான் நம்மையெல்லாம் வழக்கம் போல் மிக விரைவிலேயே எழுப்பி ஸ்நானம் செய்ய வைத்து அவருடைய சக்தி மிகு சன்னதியில் கூட்டி வைத்து அவருடைய திவ்யமங்கள நாமத்தை சங்கீர்த்தனமாய் காலை 4 மணி முதல் 5 மணி வரை, பிறகு மீண்டும் 6 முதல் 7 வரை சொல்ல வைத்திருக்கிறார் என்றால் இது சாதாரண கருணை அல்லவே. எப்பேற்பட்ட கருணை! இந்த கருணையை நாம் கொண்டாடி நன்றியோடு அவருடைய நாம தாமரைகளை அவருடைய திருவடி தாமரைகளில் சமர்ப்பித்து விட்டோம். கொஞ்சம் காலமாக பகவானுக்கு பிடித்த கதைகளை பார்த்து வருகிறோம். எத்தனையோ கதைகள் இந்த 7 வருடங்களில் அவ்வளவு படித்திருக்கிறேன் பகவானுக்கு. இப்பொழுது சுவாமி கமலாத்மானந்தருடைய நீதி கதைகள், தெய்வநெறி கதைகள், ஆன்மீக கதைகள், இவைகளினால் அதில் சிலவற்றை படிக்கும் பொழுது நான் பகவானுக்கு படித்து எனக்கு ஞாபகம் வந்து அதை சொல்கிறேன். இன்றைக்கு இன்னொரு கதையை பார்ப்போம். நேற்றைக்கு பார்த்தோம் காந்திஜி அவர்கள் எப்படி அருகிலேயே திரிவேணி சங்கமம் இருந்தாலும் காலை பல் துலக்கும் பொழுது கொஞ்சம் கூடுதலாக தண்ணீர் செலவழித்ததற்காக வருந்தினார். ஸ்ரீ நேருஜி அவர்கள் அருகிலேயே ஒரு பெரிய ஆறு இருக்கிறது, 2-3 ஆறுகள் சங்கமம் இருக்கிறது, நீங்கள் ஏன் இப்படி வருத்தப்படுகிறீர்கள் என்ற போது காந்திஜி சொன்னார் அல்லவா, எந்த ஒரு வேலையும் தேவையான அளவிற்கு சக்தியையோ அல்லது பொருளையோ செலவழித்தால் போதும். பிறகு அவர் சொன்னார், அந்த ஆறுகள் எனக்காக மட்டுமா ஓடுகின்றன? இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்காகவும் அது ஓடுகிறது, எத்தனையோ பேருக்காக. அது எல்லோருக்கும் சொந்தம். எல்லோருக்கும் சொந்தமான ஒரு பொருளை நான் சுயநலமாய் எனக்கு மட்டும் அதிகமாக நான் செலவழித்துக் கொள்வது சரியில்லை என்றார். இந்த கருத்து மட்டும் எல்லோர் உள்ளத்திலும் ஆழ பதிந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். எல்லோருக்கும் சொந்தமான உடைமைகள். இன்றைக்கு ஏதாவது நமக்கு ஒரு கோபம் என்றால் பஸ்களை எல்லாம் எரிக்கிறோம், அரசாங்க பொருட்களை எல்லாம் சிறிது கூட நினைக்காது அத்தனை சேதத்துக்கு உள்ளாக்கிறோம். இதனால் யாருக்கு நஷ்டம்? இதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஆக இதை நாம் மனதில் கொள்வோம். எல்லோருக்கும் சொந்தமான ஒரு உடைமையை நமக்கென்று அதிகமாக உபயோகிப்பதோ செலவழித்துக் கொள்வதோ சரியில்லை என்று உயர்ந்தவர்கள் நினைத்தார்கள். இன்றைக்கு மற்றும் ஒரு விஷயம் பார்ப்போம். காந்திஜி அவருடைய சபர்மதி ஆசிரமத்தில் இருந்த பொழுது அங்கு பல விதிகளை எல்லாம் அனுசரித்து வந்தார். அந்த ஆசிரமத்தில் உள்ள எல்லாம் எல்லோருக்கும் சொந்தம். ஆக எல்லோருக்கும் அந்த பொறுப்பு உணர்ச்சி இருக்க வேண்டும். எல்லோருக்கும் சொந்தம் என்று எல்லோரும் உபயோகித்துக் கொள்வதில் போட்டி போடக்கூடாது. அதற்கு பதிலாக பொறுப்பு உணர்ச்சி எல்லோருக்கும் இருக்க வேண்டும் என்பதற்காக, அதே சமயம் ஆங்கிலேயர்களை வெளியேற்ற வேண்டும் என்பதற்காக பலவிதமான இயக்கங்களை அவர் அனுசரித்து வந்தார். அதில் ஒன்று சுதேஷம், அதாவது நம்முடைய நாட்டிலேயே நாம் உற்பத்தி செய்த பொருட்களையே நாம் வாங்குவது, அதை உபயோகிப்பது, அதன் மூலம் நம் நாட்டில் உள்ள தொழில் உற்பத்தியை நாம் ஊக்குவிப்பது என்றெல்லாம்
அப்பொழுது அவரிடம் மாதவ் தேசாய் என்பவர் அவருடைய தனி செயலாளராக இருந்து வந்தார். அவருக்கு ஒரு பிள்ளை நாராயண தேசாய். அந்த சிறுவனும் அந்த ஆசிரமத்திலேயே இருந்து வந்தார். பாம்பேயிலிருந்து வந்த காந்திஜியினுடைய ஃபாலோவர், காந்திஜியை பின்பற்றுபவர் ஒருவர், அந்த குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர். அவர் சில வெளிநாட்டு பொம்மைகளை இந்த நாராயண் தேசாய்க்காக வாங்கி வந்திருந்தார். அதை கொண்டு வந்து நேராக காந்திஜியின் கைகளில் கொடுத்து, இதை நாராயணனுக்காக நான் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், அவரிடம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சென்றார். உடனே காந்திஜி அந்த பொம்மைகளை எல்லாம் எடுத்து அலமாரியில் வைத்து பூட்டிவிட்டார். இதற்குள் அந்த சபர்மதி ஆசிரமம் முழுவதும் அந்த சிறுவர்களுக்கிடையே பரவியது. வெளிநாட்டிலிருந்து சில பொம்மைகள் வந்திருக்கின்றன. அவர்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட். ஆஹா, புது புது பொம்மைகள் வந்திருக்கின்றன நமக்காக. நாராயண தேசாய் நினைத்தார், சிறுவன் தானே, தன்னை எப்பொழுதும் எந்த நேரமும் காந்திஜி கூப்பிட்டு அந்த பொம்மைகளை எல்லாம் நமக்கு கொடுத்து விடுவார் என்று தினம் தினம் எதிர்பார்த்து கொண்டே இருந்தார். ஆனால் காந்திஜியோ அசைவதாகவே இல்லை. அவருக்கு பொறுக்கவில்லை. அவருடைய தந்தையாரோ ஒன்றுமே பேசவே இல்லை. இந்த நாராயணன் காந்திஜியிடம் சென்று பல சிறுவர்களையும் கூட்டிக் கொண்டான். காந்திஜியிடம் சென்று, எங்களுக்காக வாங்கி வந்த பொம்மைகள் எல்லாம் உங்களிடம் தந்து சென்றிருக்கிறார்கள், அதை எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்டார். உடனே காந்திஜி சொன்னார், அப்பா, சபர்மதி ஆசிரமத்தில் நீ என்னோடு வசித்து வருகிறாய். நான் சுதேஷ்யம் என்ற ஒரு கொள்கையை அனுசரித்து வருகிறேன். நம் நாட்டில் உற்பத்தியாகும் பொருட்களை மட்டுமே நாம் உபயோகிக்க வேண்டும் என்று. இவை வெளிநாட்டில் இருந்து வந்தவை. இதை நானே எப்படி உனக்கு கொடுக்க முடியும்? அது சரியா, முறையா? உடனே அந்த சிறுவன் சொன்னான், பாப்புஜி, வெளிநாட்டு பொம்மையாயிருந்தால் என்ன, உள்நாட்டு பொம்மையாயிருந்தால் என்ன, அந்த பொம்மைகள் சிறுவர்கள் விளையாடுவதற்குத்தானே. இதில் கூட இதையெல்லாம் நாம் பார்க்க வேண்டுமா? நாங்கள் அதை வைத்து விளையாடுகிறோம், ஆனந்தமாய் விளையாடுகிறோம், எங்களிடம் தாருங்கள் என்று சொன்னார். உடனே காந்திஜி சொன்னார், நாராயணா, இந்த சபர்மதி ஆசிரமத்திலேயே இருந்து கொண்டு நாம் அனைவரும் அனுசரிக்கும் கொள்கையை விட்டு நீ விளையாடலாம் என்று பார்க்கிறாய். சரி, இப்பொழுது சொல், நாம் அந்த பொம்மைகளை வைத்து விளையாடலாமா என்றார். அதாவது நாம் என்று சொன்னார். இந்த நாம் என்று சொன்னால் அதில் நீயும் நானும் என்று அல்லவா அர்த்தம். நாராயணன் தனக்கு சிறுவர்களான தங்களுக்கு அது சரிதான் என்று நினைத்தான். ஆனால் காந்திஜி இங்கு என்ன செய்தாலும் இந்த சபர்மதி ஆசிரமத்தில் எல்லா பொருள்களும் எல்லோருக்கும் உடைமை, அந்த கொள்கையும் எல்லோருக்கும் உடைமை. அப்படி இருக்க நீயும் நானும் அந்த வெளிநாட்டு பொம்மைகளை வைத்து விளையாடலாமா என்று கேட்டார். உடனே நாராயணனுக்கு பளிச்சிட்டது. நான் விளையாடினாலும் அது காந்திஜியைத்தானே சேரும். அவரே இப்படி செய்கிறார் என்றெல்லாம் பரவும் அல்லவா? அந்த நான் என்று ஒன்று தனியாக இருந்த வரையிலும் அந்த சிறுவனுக்கு புரியவில்லை. இந்த விளையாட்டு பொம்மைகளில் கூட இந்த டிவிஷன்ஸ் எல்லாம், இந்த பிரிவுகள் எல்லாம் பார்க்க வேண்டுமா என்று நினைத்தார். காந்திஜி நாம் விளையாடலாமா என்று கேட்டபோது அவனுக்கு அப்பொழுதுதான் உரைத்தது. காந்திஜி தன்னையும் அதில் சேர்த்துக் கொண்டார். அப்பொழுது அவனுக்கு புரிந்துவிட்டது என்றால் இது எல்லாவற்றிற்கும் பொருந்தும் அல்லவா? நான் என்று நாம் சொல்லும் பொழுது அங்குதான் பிரிவினை வருகிறது. நாம் என்று சொல்லும் பொழுது எல்லோரையும் சேர்த்துக் கொள்கிறோம். எல்லோருக்கும் பொறுப்புண்டு, எல்லோருக்கும் அந்த கொள்கை உண்டு.
சில நாட்களுக்கு முன்பு நான் சொன்னேன் அல்லவா, ஐ என்று சொன்னால் இல்னஸ், வி என்று சொன்னால் வெல்னஸ் என்று. ஆக நான் நான் என்று நினைத்தோமானால் எத்தனையோ உயர்ந்த கருத்துக்களில் இருந்து நான் வேறுபட்டவனாக ஆகிவிடுவேன். சுயநலம் ஜாஸ்தியாகிவிடும். ஆனால் நாம் என்று நினைத்தோமானால் அந்த நட்புறவு கூட்டுறவில் பொறுப்புணர்ச்சி ஜாஸ்தியாகும், சுயநலம் குறையும், பொதுநலம் அதிகரிக்கும். ஆக ஒரு ஆலயத்திலோ அல்லது ஒரு ஆசிரமத்திலோ அல்லது ஒரு கம்பெனியிலோ எங்கு நாம் எல்லோரோடும் சேர்ந்து இருக்கிறோமோ அந்த இடத்தில் எல்லோருக்கும் பொறுப்பு உண்டு. நாம் என்று நினைத்தால் மட்டுமே அந்த பொறுப்பு உண்டு. நான் என்று நினைத்தால் எனக்கு சம்பளம் ஜாஸ்தி வர வேண்டும், எனக்கு பொருட்கள் சேர வேண்டும், எனக்கும் என்னை சேர்ந்தவர்களுக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே மேலோங்கும். சுயநலம் இன்னும் அதிகரிக்கும். ஆக இதை நாம் மனதில் கொள்வோம். இதை பகவானுக்கு படித்ததினால், இதை நினைவுபடுத்தி சுவாமி கமலாத்மானந்தருடைய அந்த கதைகளில் மீண்டும் படித்ததினால் இதை நான் பகிர்ந்து கொள்கிறேன். இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமோ அதை நாம் கற்றுக்கொள்ளலாம். இன்றைய பிரார்த்தனையை பகவானிடம் சமர்ப்பிப்போம். பகவான், தங்களிடம் மீண்டும் மீண்டும் வேண்டிக் கொள்கிறோம். ஏனென்றால் வேண்டிக் கொள்வது மட்டும்தான் எங்களால் செய்ய முடிகிறது. அதை கோட்டி கோட்டி முறை வேண்டிக் கொள்கிறோம். தாங்கள் உடனடியாக குறுக்கிட்டு இந்த உலகத்தை தர்மத்தின் வழியில், தர்ம பாதையில் நடத்தி செல்ல வேண்டும். இன்று வன்முறை அதிகரித்திருக்கிறது, பகைமை பாராட்டுதல் அதிகரித்திருக்கிறது, போர் நடந்து கொண்டே இருக்கிறது, கொடிய வியாதிகள் திடும் திடும் என்று தாக்கி வருகின்றன, இயற்கையின் சீற்றங்கள் இன்னொரு பக்கம் மக்களை துன்புறுத்துகிறது. இவை எல்லாவற்றையும் அகற்றி மீண்டும் அமைதி, சமாதானம், ஒற்றுமை, பரஸ்பர நட்புணர்வு, சகோதரத்துவம் போன்றவைகள் மேலோங்க வேண்டும். வியாதிகள் கட்டுக்குள் இருக்க வேண்டும். இயற்கையின் வன்முறையும் கட்டுக்குள் இருக்க வேண்டும். தாங்கள் பிரபஞ்சத்தின் நாயகன், தாங்கள் இதை செய்ய வேண்டும் என்று நாங்கள் மீண்டும் மீண்டும் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய இந்த உலகத்திற்கு காரணம் மக்களிடம் இருக்கும் எதிர்மறை எண்ணங்கள் தான், பிரிவினை எண்ணங்கள். எதை எடுத்தாலும் பிரிவினை. அந்த நாம் என்பது போய் நான் நான், எனது எனது என்று மக்கள் கூவத் தொடங்கி இருக்கிறார்கள், கூவிக்கொண்டே இருக்கிறார்கள். அதனால்தான் இத்தனை பிரிவினையும் வன்முறையும். தாங்கள் இந்த எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் அசுரர்களை அழிப்பது போல் அழிக்க வேண்டும். உலகத்தில் ஆங்காங்கே பல சமுதாயத்தினர், பல பாஷை பேசுபவர்கள், பல மதத்தை தழுவியவர்கள், பல நாட்டைச் சேர்ந்தவர்கள் தங்களுடைய ஊழ்வினையின் காரணமாக ஏதேதோ துன்பங்களில் சிக்கிக்கொண்டு உதவியின்றி, பாதுகாப்பின்றி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் தங்களுடைய கருணை எட்ட வேண்டும். வேண்டிய உதவியும் பாதுகாப்பும் கிடைக்க வேண்டும். இப்படி நாம் என்று நாம் நினைத்தோமானே இந்த சுயநலம் குறையும் என்று சொன்னேன் அல்லவா? அது மட்டுமல்ல, இந்த கதையில் காந்திஜி பெரியவர்கள் ஒன்றை செய்தார்தான் சிறியவர்களும் அதை செய்வார்கள். நாம் ஒவ்வொரு வீட்டிலும் பார்க்கிறோம். ஒரு தந்தையும் தாயும் எந்த விதமாக வாழ்கிறார்களோ அதைத்தான் மக்களும் பின்பற்றுவார்கள். அடிக்கடி இங்கு வருபவர்களிடமெல்லாம் சொல்வேன், நீங்கள் முதலில் உட்கார்ந்து கொண்டு நாமும் சொல்லுங்கள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வீட்டில் இருப்பவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து சுவாமியின் முன் அமர்ந்து நாமத்தை சொல்லும் பழக்கத்தை நீங்கள் செய்தீர்களானால் தான் குழந்தைகளும் அதை செய்வார்கள். அன்றைக்கு என்ன சமைத்திருக்கிறீர்களோ அதை நைவேத்தியம் செய்து எல்லோரும் ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிட்டீர்களானால் அந்த குழந்தைகளுக்கும் அந்த பழக்கம் வரும்.
தந்தை அனுஷ்டானம் எதுவும் செய்யாமல் தன் மகன் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்பது நியாயமில்லை. இந்த குழந்தைகள் அதை செய்யவும் செய்யாது. அதனால் பெரியவர்கள் குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும், ஒழுக்கத்துடன் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அவர்கள் அதை முதலில் பிராக்டிஸ் செய்ய வேண்டும். அவர்கள் நடந்து கொள்ளும் விதத்திலிருந்து இந்த குழந்தைகள் கற்றுக்கொள்ள வேண்டும். இதை காந்திஜி இடைவிடாது கடைபிடித்து வந்தார். இதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். அதனால்தான் நமக்கு மட்டும் பிரார்த்தனை என்று இல்லாமல் இந்த உலகத்திற்கே, உலகத்தில் உள்ள அத்தனை மக்களுக்கும் சேர்த்து துன்பம் எங்கிருந்தாலும் யார் பட்டாலும் அது துன்பம் தானே. அவர்களுக்காக அனைவருக்கும் நாம் பிரார்த்தித்துக் கொள்ள வேண்டும். பகவான் சுயநலமின்றி மற்றவர்களுக்காக எப்பொழுதும் உழைத்துக் கொண்டிருக்கும் தொண்டர்கள் இருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் பழி பாவங்களிலிருந்து தாங்கள் காப்பாற்ற வேண்டும். நாடு பொருளாதாரத்தில் முன்னேற வேண்டும், ஒரு பெரிய ஏற்றம் வர வேண்டும். பல துறைகளிலும் நன்கு வளர்ச்சியடைந்து ஒரு உன்னத நிலையில் விஸ்வகுருவாக இருந்து இந்த உலகத்தையே தர்மத்தின் வழியில் நடத்தி செல்ல வேண்டும். தங்களுடைய திவ்யமங்கள நாமத்தை நாங்கள் இடைவிடாது உச்சரித்துக் கொண்டிருக்க வேண்டும். தங்களுடைய லீலைகளையும் உபதேசங்களையும் மனதிற்கு கொண்டு வந்து அசை போட்டு அதையெல்லாம் ஆத்மசக்தியாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். தங்களுடைய கைகளிலே நாங்கள் சாத்வீக கருவிகளாக மட்டுமே இயங்க வேண்டும். எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை தங்களுக்கு அர்ப்பணமாக செய்து வர வேண்டும். மாயையின் குழிக்குள் தப்பித்தவறி கூட விழுந்துவிடக்கூடாது. எழுந்து வருவதற்கு எத்தனை காலம் பிடிக்கும் என்று சொல்ல முடியாது. தங்களுடைய முக்தி நிலை, பேரானந்த பெருநிலை எங்களுக்கும் கிட்ட வேண்டும். இது பிறப்பு உரிமை என்று கூட பெரியவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் எங்கள் மனத்தில் காமம், குரோதம், லோபம், பொறாமை, பயம், இப்படி பலவிதமான அழுக்குகள் பிடித்துக் கொண்டிருக்கின்றன. இதையெல்லாம் அகற்றுவதற்கு மிக எளிமையான ஒரு வழி உண்டு. அதுதான் நாமம் சொல்லுதல். நாமத்திற்கு பாவங்களை அழிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. மனதிலுடைய அழுக்குகளை எல்லாம் சுரண்டி எடுக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. ஆக நாங்கள் தங்களுடைய திவ்யமங்கள நாமத்தை ஆனந்தமாக எப்பொழுதும் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். அது ஆத்மசக்தியாக ஓங்க வேண்டும். வீட்டில் இருந்தாலும், காட்டில் இருந்தாலும், ஆலயத்தில் இருந்தாலும் அவரவர்கள் கையில் விழும் வேலை சிறியதோ பெரியதோ அவற்றையெல்லாம் அது தங்களுடைய வேலை என்ற பாவத்தில் சேவையாக செய்து வர வேண்டும். போட்டி பொறாமை பொச்சரிப்பின்றி செய்ய வேண்டும். ஆனந்தமாக அதை செய்ய வேண்டும். அப்பொழுது நம்முடைய ஒவ்வொரு கை அசைவும் கூட ஆத்மசக்தியாக ஓங்கிவிடும். வாழ்க்கை என்ன கொண்டு வந்து கொடுக்கிறதோ, சுகமோ துக்கமோ, தங்களிடமிருந்து வரும் பெரிய ஆசீர்வாதமாக மட்டுமே அதை நாங்கள் பாவிக்க வேண்டும். தாங்கள் யாருக்கும் தீமை செய்ய மாட்டீர்கள். ஆனால் தங்களிடமிருந்து எது வந்தாலும் அது எங்களுடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்காகத்தான் இருக்க வேண்டும். தங்களை நோக்கி எங்களை தள்ளிவிடுவதற்காகத்தான் அவையெல்லாம் நிகழ்கின்றன. ஆக தங்களிடம் எங்களுக்கு நெருக்கம் கூடும். இப்படி நாங்கள் தூய்மை படுத்திக் கொண்டே வந்தோமானால் எங்கும் நிறைந்திருக்கும் உயிர் துடிப்போடு கூடிய தங்களுடைய தெய்வீக இருப்பை எங்களால் உணர முடியும். வாழ்வின் நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் பின்னால் தங்களுடைய சங்கல்பம் இருப்பதை நாங்கள் அறிய வேண்டும். திடும் திடும் என்று துன்பங்களும் துயரங்களும் எங்களை சூழ்ந்து தாக்கும் பொழுது அதை தாங்கும் சக்தி இல்லாமல் நிலைகுலைந்து போகிறோம். தங்களையே நொந்து கொள்கிறோம். மற்ற சுற்றி இருப்பவர்களை எல்லாம் எங்களுடைய தோல்விகளுக்கு காரணம் என்று கூறி சாடுகிறோம். ஆனால் எங்களுடைய கர்மவினை அல்லவா எங்களை படுத்துகிறது. ஒரு வார்த்தை கூட வீணாகாது. நல்ல வார்த்தையானால் நல்ல வார்த்தை திரும்பி வரும். கெட்ட வார்த்தை சொன்னோமானால் அந்த கெட்ட வார்த்தை காத்துக்கொண்டே இருந்து நமக்கு மனம் பலகீனமாக இருக்கும் பொழுது வந்து நம்மை அடித்து போடும். ஆனால் தாங்கள் தங்களுடைய பேரன்பினாலும் கருணையினாலும் தங்களை விட்டு நாங்கள் விலகாமல் பார்த்து கொண்டு எங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் பெரும் ஆசீர்வாதங்களாக மாற்றி தந்து விடுவீர்கள். தாங்கள் அந்த வாக்கு கொடுத்திருக்கிறீர்கள். நாங்கள் எப்பொழுதும் தங்களிடம் நன்றியோடு இருக்க வேண்டும். உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் அனைத்திற்கும் தங்களுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்க வேண்டும். அவைகளுக்கெல்லாம் ஒரு மேன்மை கிட்ட வேண்டும். இறுதியாக இந்த கொடிய பிறப்பு இறப்பு சுழலில் இருந்து நாங்கள் முற்றிலும் விடுபட வேண்டும்.
இதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய அகம்பாவம் எங்களை விட்டு ஒழிய வேண்டும். ஆத்ம பாவம் ஓங்க வேண்டும். மரணமில்லா பெருவாழ்வு எல்லோருக்கும் கிட்ட வேண்டும் என்று ஆத்மார்த்தமாய் மீண்டும் மீண்டும் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். வேண்டிக் கொண்டே இருப்போம். ஜெய் யோகிராம் சுரத்குமார்.